title of the message tonight is God Wants You Healed. தேவன் நீங்கள் சுகம் அடைவதை விரும்புகிறார் என்பதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. As I was preparing to come to Chennai, all I kept hearing in my, especially my right ear, over and over was healing, healing, healing. நான் சென்னைக்கு வர ஆயத்தமான முதல் எனக்கு கேட்டுக்கொண்டிருந்த ஒரே வார்த்தை சுகம் 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 என்பதுதான் என்னுடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருந்தது. I was blessed to be able to come here on Thursday night. I believe I was here Thursday, and I was teaching on the gift of prophecy. ஆகவே வியாழக்கிழமை அன்றும் நான் இங்கே வந்து தீர்க்கதரிசன வரத்தை குறித்து நான் கற்றுக் கொடுத்தேன். But the Lord told me tonight to share one of my favorite Bible stories about healing with you. ஆனால் இந்த இரவிலும் கூட எனக்கு மிக பிடித்தமான வேதாகமத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் அதை என்னுடைய மனதில் போட்டார். So if you'll turn to John chapter 9 in your Bible. யோவான் 9வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். We're going to go through John chapter 9 and then go right into John chapter 10 onto about verse John 10:10. யோவான் 9வது அதிகாரத்தை பார்த்துவிட்டு யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தையும் நாம் பார்க்க போகிறோம். If you teach this to other people, you always want to teach John chapter 9 and John chapter 10 together because they go together. நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையை போதிக்க விரும்பினீர்களானால் யோவான் 9வது அதிகாரத்தோடு சேர்ந்து யோவான் 10வது அதிகாரத்தையும் நீங்கள் சேர்த்து கற்றுக் கொடுக்க வேண்டும். You can't really understand John chapter 10 if you haven't understood John 9. யோவான் 9வது அதிகாரத்தில் உள்ள காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் யோவான் 10வது அதிகாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். Now in John chapter 9 we see the love of Jesus Christ. யோவான் 9வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். And God sent him to the earth to reveal himself to us. தேவன் தம்மை வெளிப்படுத்தும்படியாக அவரை அனுப்பினார். Amen. That's why Jesus came. He was a reflection of the Father. ஆகவேதான் இயேசு வந்தார். அவர் பிதாவை பிரதிபலிக்கிறவராக வந்தார். And this story in John chapter 9 shows the great love that Jesus has for every person. இங்கே யோவான் 9வது அதிகாரத்திலும் இயேசு ஒவ்வொரு மீது கொண்டிருக்கிற அன்பை குறித்து நாம் காண்கிறோம். In this story you're going to see three groups of people. இங்கே மூன்று கூட்ட மக்களை நாம் பார்க்க போகிறோம். And they're going to react very strange to a miracle. அவர்கள் ஒரு அற்புதத்தை பார்க்கும்போது வித்தியாசப்பட்ட ஒரு விதத்தில் அவர்கள் மறுமொழி தருகிறார்கள். You know, you would think that someone who had a friend who had a miracle, they would be very happy for the friend. ஆகவே ஒரு நபர் சுகத்தை பெற்றுக்கொள்வாரானால் அவரை சுற்றிலும் இருக்கிற நண்பர்கள் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்பதை தான் நாம் எதிர்பார்ப்போம். But what you're going to see in this story, ஆனால் இந்த சம்பவத்தில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் that this gentleman who had been blind his whole life, வாழ்நாள் முழுவதும் குருடாய் இருந்த இந்த மனிதன், he had to beg, he had no way to have a job, he was blind, completely blind all his life. அவன் வாழ்நாள் எல்லாம் அவன் குருடாக இருக்கிறான். ஆகவே அவனுக்கு வேலை இல்லை, அவன் பிச்சை எடுக்க வேண்டியதாக இருந்தது. But his neighbors weren't happy for him. ஆனால் அவனை சுற்றிலும் இருக்கிற மக்கள் அவனை குறித்து அவர்கள் சந்தோஷம் அடையவில்லை. As a matter of fact, a lot of them said, this can't be the same guy. ஆகவே இது அதே நபர் இல்லை என்று தான் அவர்கள் சொன்னார்கள். Amen. Amen. So you have to be very careful when you get healed. ஆகவே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்போது நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். In order to stay healed, சுகத்தை தொடர்ந்து அந்த சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டே அதை வைத்துக்கொண்டே இருப்பதற்கு you have to be careful who you talk to. நீங்கள் யாரிடத்தில் பேசுகிறீர்கள் என்பதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Through Pastor Benny's ministry, my husband and I, Steve and I, saw many people who lost their healing. போதகர் பெனியின் மினிஸ்ட்ரியிலும் கூட அநேகர் சுகத்தை பெற்றவர்கள் சுகத்தை இழந்து போனதை நாங்கள் பார்த்தோம். They went back to their church that didn't believe in healing. சுகத்தை புரிந்து கொள்ளாத அல்லது சுகத்தை ஏற்றுக்கொள்ளாத மற்ற சபைகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் அவர்கள் சென்றார்கள். And all their friends talked them out of the healing and they got sick again. ஆகவே அவருடைய நண்பர்கள் சரியாக அதை எடுத்துக்கொள்ளாதபடினாலே அவர்கள் மறுபடியும் அந்த வியாதியை பெற்றுக்கொண்டார்கள். So you remember, and you remember to tell others that when they receive a healing, you have to be very wise as to who you share that with. ஆகவே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டீர்களானால் நீங்கள் யாரிடத்தில் அதை குறித்து பேச போகிறீர்கள் என்பதில் நீங்கள் ஞானமாய் இருக்க வேண்டும். You want to share it with people who are going to say, that's awesome, God is good. Amen. ஓ அது மிக அருமையா இருக்கிறது, தேவன் நல்லவர் என்று சொல்லுகிற நண்பர்களிடத்தில்
So we have the first group, the neighbors, and you're going to see the neighbors didn't even think it was the same guy. Okay? ஆகவே இந்த முதல் கூட்ட ஜனங்களை குறித்து நாம் இங்கே பார்க்க போகிறோம். அவங்களை சுற்றி இருந்த மக்கள் இது அதே நபர், சுகத்தை பெற்றுக்கொண்ட நபர் இது அல்ல, இது வேறு நபர் என்று சொன்னார்கள். The second, actually just two people that we see are his mom and dad. அடுத்த நபர் யார் என்றால் அவர் அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டவருடைய தாய் தகப்பன்மார். Now wouldn't you think his mom and dad would be overjoyed because the guy is seeing now? ஆகவே குருடானவன் இப்பொழுது பார்வை அடைந்தார் என்று தகப்பனும் தாயும் சந்தோஷப்படுவார்கள் அல்லவா? They didn't want to have anything to do with it. ஆனால் அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். This poor guy is blind. இந்த மனிதன் அவன் குருடாய் இருந்தான். All his life. அவனுடைய வாழ்நாளெல்லாம் குருடாய் இருந்தான். Suddenly Jesus heals him. திடீரென்று இயேசு அவனுக்கு சுகத்தை கட்டளையிட்டார். It takes the longest time to find anybody that's happy for him. அவனுக்காக சந்தோஷப்படும் ஒரு நபரை கூட அவன் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. That's called a religious spirit. அது ஒரு மத சார்பான ஒரு ஆவி. People who have religious spirits, they think they know everything about the way God is to do things. ஆகவே மத சார்பான ஆவியை பெற்றவர்கள் வைத்திருக்கிறவர்கள் தேவன் என்னெல்லாம் செய்வார் என்று எனக்கு நன்றாக தெரியும் என்று அப்படிப்பட்ட ஒரு நினைப்போடு இருப்பார்கள். So you have to be very careful, amen? ஆகவே மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். The third group of people are the scribes and the Pharisees. மூன்றாவது கூட்ட மக்கள் யார் என்றால் வேதபாரகரும் பரிசேயர்களும். They're very unhappy that this man was healed. இந்த மனிதன் சுகத்தை பெற்றுக்கொண்டான் என்று அவர்களுக்கு மிக மிக வருத்தம். They think Jesus is from the devil. அவர்கள் இயேசு பிசாசினிடத்தில் வந்தவர் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். Amen. Amen. So we're going to see what happens to this man. ஆகவே இந்த மனிதனுக்கு என்ன நடைபெற்றது என்பதை நாம் பார்க்க போகிறோம். Now if you just read the first 4 verses for me. யோவான் 9வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலமாய் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத காலம் வருகிறது. And what these first 4 verses tell us is that Jesus' disciples wondered, who sinned? Why is this guy blind? ஆகவே இந்த முதல் 4 வசனங்களில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசுவின் சீஷர்கள் ஏன் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு குருடா இருக்கிறான்? இது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா அல்லது பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள். And Jesus answered in a very interesting way. மிக அருமையான விதத்தில் இயேசுவானவர் அதுக்கு மறுமொழி தருகிறார். He said to them that it's not because of sin. இது பாவத்தினால் அல்ல என்று இயேசு சொன்னார். He said it's that the works of God, in other words, the glory of God would be seen through this young man. தேவனுடைய கிரியை, தேவனுடைய மகிமை இந்த மனிதன் மூலமாக வெளிப்படும் பொருட்டு இப்படி ஆயிற்று என்று சொன்னார். That's why Jesus heals his people. ஆகவேதான் இயேசு தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை தருகிறார். That the power of God is displayed, that it's the most powerful thing on the earth. தேவனுடைய வல்லமை மக்களுக்கு தெரியும்படியாக, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக. Amen. Amen. How many of you know you were healed tonight? We've already prayed for you and you know you got healed. எத்தனை பேர் இந்த நாளில் எனக்கு சுகம் கிடைத்தது என்று சொல்லுகிறீர்கள்? Awesome. She's healed, he's healed. Thank you, Jesus. Thank you, Lord. All these people healed. Now, I know you two ladies in the back, you're healed too. I know you just didn't understand what I said, right? I'm believing for you back there. Amen. It's for the power of God to be displayed. Because you go home and you tell everybody what Jesus did. And they want to receive what you have. Amen. Amen. How many of you know you got something tonight already? You've got something. It's a tangible substance. It's more healing. You got it. You have it. You got it. Hallelujah. Hallelujah.
செய்யலாம். And you'll take it home and use it at home and you use it with friends. Amen. Pray for the sick and God will show up in power and authority. ஆகவே இந்த சுகமளிக்கும் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் வீடுகளுக்கு சென்று நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். அந்த சுகமளிக்கும் வல்லமை உங்கள் மூலமாக அது செயல்பட போகிறது. மற்றவர்களும் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். Amen. Amen. Thank you, Lord. Now if you read verses 6, 7 and 8. 6, 7, 8 வசனங்களை நாம் வாசிப்போம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். And read verse 9 also. 9 வசனமும், சிலர் வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். Can you believe that? இதை நம்ப முடிகிறதா? You think the neighbors would know who he was? Amen. After seeing this blind guy for all these years, இத்தனை ஆண்டுகளாக அவனை பார்த்த அவன் பக்கத்தில் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக அவன் யார் என்று நன்றாக அவர்களுக்கு தெரியும். How many of you see the humor in this story? இந்த கதையில் உள்ள இந்த நகைச்சுவை எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? They're trying to say this is a different guy. இது வேறு மனுஷன் என்று சொல்ல முயற்சி செய்கிறார்கள். Jesus spat in the ground and made clay, put it in his eyes and told him to go wash. இயேசு துப்பி தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அதை அந்த சேற்றை அவனுடைய கண்களின் மீது வைத்து சுகத்தை கொடுத்தார். Jesus didn't take him to the barber shop and color his hair. இயேசு பார்பர் ஷாப்புக்கு போய் அவருடைய தலை முடியை வேறு நிறமாக மாற்றவில்லையே. The man is seeing now, but they're saying, I don't think this is the same guy. அந்த மனுஷன் பார்க்கிறான் அவ்வளவுதான். ஆனால் மற்றவர்கள் பார்த்து இவன் அதே மனுஷன் அல்ல என்று சொல்லுகிறார்கள். I want to tell you that religious spirit is still alive today. ஆகவே மத சார்பான ஒரு ஆவி இந்த நாளிலும் இன்னும் இருக்கிறது தான். There's a lot of people, even in the church, அநேக மக்கள் தேவ ஆலயத்துக்குள்ளாக கூட who don't believe that Jesus heals. இயேசு சுகத்தை தருவார் என்று நம்பாத மக்கள் இருக்கிறார்கள். But I'm here tonight to tell you I've seen too many miracles. ஆனால் இந்த இரவிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நான் அநேக அற்புதங்களை கண்டிருக்கிறேன். Jesus Christ is the healer. இயேசு கிறிஸ்து தான் சுகத்தை தருகிறார். And he longs to heal you. He longs to heal you, everyone. உங்கள் அனைவருக்கும் அவர் சுகத்தை தர அவர் வாஞ்சிக்கிறார், அவர் விரும்புகிறார். Amen. Amen. It's just like this blind gentleman. He didn't even ask to be healed. இந்த குருடான சகோதரனை பாருங்கள், எனக்கு சுகத்தை தாரும் என்று அவன் கேட்க கூட இல்லை. He didn't ask the Lord to heal him. தேவனே என்னை சுகப்படுத்தும் என்று அவன் கேட்கவே இல்லை. Jesus went to him. ஆனால் இயேசு அவனிடத்தில் வந்தார். Hallelujah. Hallelujah. And he's coming to you right now. அவர் இப்பொழுதே உங்கள் He's coming to you right now in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. He wants to touch you. He wants to embrace you. உங்களை தொட இயேசு விரும்புகிறார். உங்களை கட்டி பிடித்துக் கொள்ள இயேசு விரும்புகிறார். He's the only one that never gets angry with you. அவர் ஒருவர் மாத்திரம்தான் உங்கள் மீது கோபமே கொள்ள மாட்டார். He never gets angry with you. He always has love for you. எப்பொழுதும் உங்களை நேசிக்கிறார். அவர் கோபம் கொள்ள மாட்டார். Amen. Amen. Remember what Paul said in Romans 8? Nothing can separate us from the love of God. Nothing. ரோமர் 8வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கத்தக்கவன் ஒன்றுமில்லை. Hallelujah. Hallelujah. So he goes on here, and the people want to know how his eyes were open. They don't say, "Hey, we're happy you're seeing now." They just want to know how the eyes were open. அவனை சுற்றி இந்த மக்கள், ஓ நீ சுகத்தை பெற்றுக்கொண்டாய் என்று சந்தோஷம் அடையவில்லை, எப்படி நீ சுகத்தை பெற்றாய் என்று தான் கேட்கிறார்கள். So read verse 11 and 12. 11வது 12வது வசனங்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன், எனக்கு தெரியாது என்றான். The poor guy, they're not happy for him. They want to know how Jesus did it. He just explained, he put mud in my eyes, I went and washed, and now I see.
ஆகவே நீ பார்வையடைந்தாயே என்று சந்தோஷத்தை காண்பிக்காமல் நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று கேட்டார்கள். அவனும் இயேசு சேருண்டாக்கி போட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். But not one neighbor said, I'm so happy for you. ஒரு நபர் கூட ஓ நீ பார்வையடைந்தாயே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லவே இல்லை. I'm glad I didn't live on that street. நான் அந்த தெருவில் இல்லை, அதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். No warm and fuzzies on that street. Amen. Amen. Okay, now we're going to look at the Pharisees and how they treat him. இப்பொழுது பரிசேயர்கள் அவனை எப்படியாக பார்க்கிறார்கள் என்று பார்க்க போகிறோம். So if you'll go ahead and read verses 13 through 17. 13ஆம் வசனம் முதல் 17வது வசனம் வரை. குருடனாய் இருந்த அவனை பரிசேயரிடத்தில் கொண்டு போனார்கள். இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன் அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கைக்கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர் பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன் அவர் தீர்க்கதரிசி என்றான். Now the Pharisees are supposed to be church people, religious people. இந்த பரிசேயர்கள் என்று சொல்லபோது அவர்கள் சபையில் உள்ள மக்கள் தான், அவர்கள் மத குரு சார்ந்தவர்கள். You would have thought someone from the church would have been happy. ஆகவே தேவ ஆலயத்தில் இருக்கிற மக்களாவது ஒருவேளை இவன் பார்வை அடைந்ததை குறித்து சந்தோஷப்படுவார்கள் என்று நினைத்திருக்கலாம். But the Pharisees just wanted to know how Jesus did it. ஆனால் இயேசு எப்படி செய்தார் என்றுதான் பரிசேயர்களும் கேட்கிறார்கள். The poor guy said, I don't know, and I don't know who he is. ஆகவே அவர் யார் என்றும் கேட்கிறார்கள், அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறான். The Pharisees are arguing whether Jesus is from God or not. ஆகவே இயேசுவானவர் தேவனிடத்திலிருந்து வந்தவரா இல்லையா என்று பரிசேயர்கள் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தார்கள். Isn't that humorous? அது நகைச்சுவையா இல்லையா? I mean, here is Jesus, God himself, but the Pharisees say he's not God because he's healing on the wrong day. இங்கே இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவர், அவர் சுகத்தை தருகிறார். ஆனால் பரிசேயர்கள் இவர் தேவனிடத்தில் வரவில்லை ஏனென்றால் தவறான நாளில் சுகத்தை தந்துவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். Pastor Ravji, I've been sinning a lot because we've been healing a lot of people on Sundays. ஆகவே அப்படியானால் நாம் அதிகமாக பாவம் செய்கிறோம் ஏனென்றால் அநேக மக்களை ஞாயிற்றுக்கிழமை தான் அவர்களுக்கு சுகத்தை நாம் ஜெபித்து கூறுகிறோம். So now they send him. They want him to go to the parents. ஆகவே இப்பொழுது பெற்றோரிடத்தில் போகலாம் என்று சொல்கிறார்கள். So let's see how the parents behave and how they answer. ஆகவே பெற்றோர்கள் இப்பொழுது என்ன உத்தரவு சொல்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். So if you read verses 18 through 23. 18ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. அவன் குருடனாய் இருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன்தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்வான் என்றார்கள். Hallelujah. Hallelujah. Now notice that the parents never said they were happy about his sight that he was seeing. இவன் பார்வை அடைந்தான் என்பதை குறித்து நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் என்று இந்த பெற்றோர் சொல்லவே இல்லை. They didn't even want to defend him. They said, just go ask him. He's of age. ஆகவே அவன் வயதுள்ளவன் தான், அவனே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அப்படியாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள். They were so afraid of their church, the synagogue. அந்த தேவாலயத்தை குறித்து அவர்கள் அவ்வளவு பயமுள்ளவர்களாக இருந்தார்கள். I saw that back when we were with Pastor Benny. People would get healed and get filled with the Holy Spirit and they'd have to leave their church. நாங்கள் போதகர் பெனியோடு இருக்கும்போது இதை பார்த்தோம். அநேகர் சுகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் அவருடைய சபையை விட்டு வெளியே செல்ல வேண்டியதாயிற்று.
An Episcopalian priest got thrown out of the church because he was healed and talking in tongues. ஆகவே ஒரு பிரெஸ்பிட்டேரியன் ஆலய போதகர் அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசினதினால் அவரை சபையிலிருந்து வெளியேற்றினார்கள். That's what a religious spirit will do. It stops the move of the spirit. அதுதான் மத சார்பான ஆவிகள் செய்யும். அது தேவ ஆவியானவர் செயல்படுவதை தடுத்து நிறுத்திவிடும். So now they go back to the young man. ஆகவே மறுபடியும் அந்த குருடனிடத்தில் அந்த வாலிபனிடத்தில் செல்லுகிறார்கள். And I want to tell you, he's getting a little discouraged right now. அவன் இப்பொழுது கொஞ்சம் அதைரியப்பட்டவனாக அவன் இருக்கிறான். Nobody's congratulated him that he's seeing. நீ பார்வை அடைந்தாயே என்று யாருமே சந்தோஷப்படவில்லை, அவனுக்கு நன்றான ஒரு வாழ்த்துதலை சொல்லவில்லை. Not one person has come up and said, I'm so glad you see now. இப்பொழுது நீ பார்வை அடைந்தாய், நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஒரு நபர் கூட அவனிடத்தில் சொல்லவில்லை. Wouldn't that discourage you? அப்படியானால் உங்களுக்கும் அது ஒரு அதைரியத்தை தரும் அல்லவா? Amen. Amen. So then if you go ahead and read verses 24 all the way down through 32. 24ஆம் வசனம் முதல் 32வது வசனம் வரை. ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை வைது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர், மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கிருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவன் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கிருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவை குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்தில் வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். Now what they're saying here, the Pharisees are arguing with this young guy about spiritual things. ஆகவே பரிசேயர்கள் இப்பொழுது ஆவிக்குரிய காரியங்களை குறித்து இந்த வாலிபனோடு தர்க்கம் செய்கிறார்கள். Whether Jesus is from God and who he is. இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவரா, அவர் யார் என்று கேட்கிறார்கள். This young man had never seen anything. He had no idea who Jesus was. இந்த வாலிபன் இதுவரை யாரையும் பார்த்ததில்லை, ஆகவே இயேசு யார் என்றும் அவருக்கு தெரியாது. But you see in verse 32, the pharisaical spirit. ஆனால் 32வது வசனத்திலே இந்த பரிசேயருடைய ஆவியை நாம் பார்க்கிறோம். Which is a religious spirit. அது ஒரு மத சார்பான ஒரு ஆவி. Basically declaring that no blind eyes can be opened. ஆகவே இதுவரை எந்த பிறவி குருடனும் சுகம் அடைந்ததில்லை. You know, last year in Chennai, in a different church, a little girl could hardly see. She couldn't see hardly anything. சென்ற ஆண்டிலே சென்னையிலே ஒரு சிறு பெண், அவளுக்கு ஒன்றுமே கண்கள் சரியான பார்வை இல்லாமல் இருந்தது. And we prayed for her. அப்பொழுது நாங்கள் அவளுக்காக ஜெபித்தோம். In between services we had about 3 hours, and when we came back that night, ஆகவே ஆராதனைக்கு இடையிலே 3 மணி நேரம் அளவு இருந்தது. அப்பொழுது மறுபடியும் நாங்கள் இரவு வந்தோம். The mom had taken her to the eye doctor. அந்த தாயார் கண் மருத்துவரிடத்தில் கொண்டு போயிருந்தார்கள். She could see perfectly with no glasses. ஆகவே கண்ணாடி இல்லாமல். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே. She read everything, all the music, see completely. She was so happy. She didn't need these thick glasses anymore. ஆகவே அந்த மிக பெரிய கண்ணாடி போட்டிருப்பார்கள். இப்பொழுது கண்ணாடி இல்லாமலேயே நன்றாக படித்தார்கள். Jesus Christ healed this blind man in John chapter 9, and he's still healing blind eyes today. இயேசு கிறிஸ்து யோவான் 9வது அதிகாரத்திலே இந்த குருடான வாலிபனுக்கு சுகத்தை தந்தார். இந்த நாளிலும் இயேசுவானவர் குருடருக்கு பார்வையை அளித்துக் கொண்டு வருகிறார். Now if you'll read verse 34 for me, it shows you what the Pharisees did to this man who just got a miracle. இப்பொழுதுதான் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட இந்த மனிதனிடத்தில் பரிசேயர்கள் எப்படியா இருக்கிறார்கள் என்று 34வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். They threw him out of the church. அவர்கள் அவனை தேவாலயத்திற்கு புறம்பே தள்ளிவிட்டார்கள். All because he got healed.
எதற்காக அவன் சுகத்தை பெற்றதினாலே. I hope Pastor Raji and Pastor Hubert don't do that to you guys. போதகர் ராஜீவ் அவர்களும் போதகர் ஹியூபர்ட் You get healed and they throw you out of the church. உங்களுக்கு அப்படி செய்யாமல் இருப்பார்களாக? உங்களை தேவாலயத்தை விட்டு அவர்கள் வெளியே துரத்தி விடுவார்களா? This poor guy had been rejected all his life, sitting alone, begging. இந்த வாலிபன் அவன் வாழ்நாள் எல்லாம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு அவன் தனியாக ஓரமாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். No one reaching out to help him. யாரும் அவனுக்கு உதவி செய்ய செல்லவில்லை. Jesus comes along and heals him completely. இயேசு வந்து அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை தருகிறார். He didn't have no idea who Jesus was. இயேசு யார் என்று அவனுக்கு தெரியவே தெரியாது. Nobody's happy for him, not even his parents. யாருமே அவனுக்காக அவனோடு கூட சந்தோஷப்படவில்லை. அவனுடைய பெற்றோர் கூட சந்தோஷத்தை காண்பிக்கவில்லை. And then they threw him out of his church, the synagogue. அதற்கு பின்பதாக தேவாலயத்தை விட்டு அவனை வெளியே தள்ளிவிட்டார்கள். And if you read verse 35, this is one of my most favorite scriptures in the whole Bible. This shows the heart of God and the love of Jesus Christ. 35வது வசனத்தை நாம் வாசிப்போம். இது எனக்கு மிக மிக பிடித்த வேதாகம வசனம். இது இயேசுவின் அன்பை காண்பிக்கிறது. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். Hallelujah. Hallelujah. This man didn't have to cry out. This man didn't have to be lonely very long. இந்த மனிதன் அப்படியாக கூக்குரல வேண்டிய அவசியம் இல்லை, சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. The Bible says right away, when Jesus found him. இயேசு அவனை கண்டபோது. Jesus is always looking for you. இயேசு எப்பொழுதுமே உங்களை தேடுகிறார். Jesus always wants to be with you. எப்பொழுதுமே உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். As a matter of fact, the Bible said he goes before you. வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் நமக்கு முன்பதாக செல்கிறார். He shields your way. அவர் உங்களை பாதுகாக்கிறார். உங்களுடைய வழியிலே அவர் உங்களை பாதுகாக்கிறார். His mighty hand is upon you. அவருடைய வல்லமையுள்ள கரம் உங்கள் மீது இருக்கிறது. He loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். He's not going to drop you. அவர் உங்களை அப்படியே கீழே போட்டு விட மாட்டார். He wants to protect you and keep you in every way you go. நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர் விரும்புகிறார். Jesus reveals to this young man that he's the Christ. இயேசு தாம் கிறிஸ்து என்பதை இந்த வாலிபனுக்கு வெளிப்படுத்துகிறார். This young man immediately begins to worship Jesus. இந்த வாலிபன் உடனடியாக இயேசுவை ஆராதிக்கிறார். I can't wait to go to heaven and talk to this young man. நான் பரலோகத்திற்கு சென்று இந்த மனிதனோடு பேச வேண்டும் என்று வாஞ்சியா இருக்கிறது. As a matter of fact, he's probably listening tonight. ஒருவேளை அவர் நாம் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். He says, there goes Pastor Missy telling my story one more time. அதோ இன்னொரு முறையாக போதகர் மிஸ்ஸி அவர்கள் என்னை குறித்து பேசுகிறார். Hallelujah. Hallelujah. Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார். He's there to heal you and help you in any way that you need it. உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கேற்றபடி உங்களுக்கு உதவி செய்து உங்களை சுகப்படுத்த இயேசு விரும்புகிறார். Now if you'll just read verse 40 and 41 and also go into John 10 and take us all the way to verse 6. 40வது வசனம் முதல் 10வது அதிகாரம் 6ஆம் வசனம் வரை. அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது, தாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் எவனும் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. Hallelujah. Here Jesus is talking to the Pharisees in those last two verses, verses 40 and 41, I believe. Yeah, 40 and 41. He switches from the natural to the spiritual. இங்கே இயேசு பரிசேயரிடத்தில் பேசுகிறார். 40வது 41ஆம் வசனம் முதல்.
அவர் அப்படியாக இயற்கையாய் நடக்கிற காரியத்தை சொல்லிவிட்டு ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். And those religious Pharisees are completely confused. They have no idea what he's talking about. ஆனால் அந்த மதசார்பான குருமார்கள் அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் குழப்பம் அடைகிறார்கள். In John 10 he begins to reveal who he is. He says, I am the door. யோவான் 10வது அதிகாரத்திலே தம்மை அவர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறார். நானே வாசல் என்று சொல்கிறார். He said, he who enters by the door is the shepherd of the sheep. ஆகவே என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிக்கிறவன் அவன் அப்படியாக மேய்ப்பனாய் இருக்கிறான். He tells us in here in verse 3 that he calls his own sheep by name. 3வது வசனத்திலே அவர் சொல்கிறார் அவன் ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிறான். He leads his sheep. அவன் ஆடுகளை வழிநடத்துகிறான். Now to be a successful Christian, ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருப்பதற்கு we need to be sheep, not goats. நாம் ஆடுகளாக இருக்க வேண்டும். Sheep love to follow a leader. ஆகவே ஆடுகள் மேய்ப்பனை பின்தொடர வேண்டும். Sheep want to get along. ஆடுகள் ஒன்றாக இருக்க விரும்புகிறது. Goats are always butting their heads. செம்மறி ஆடுகள் அது எப்பொழுதுமே அது முட்டிக்கொண்டிருக்கும். They want to go their own way. அவர்கள் தங்கள் சொந்த வழியில் போக வாஞ்சியா இருக்கும். It's very hard to keep goats together. ஆகவே செம்மறி ஆடுகளை ஒன்றாக வைப்பது மிக கடினமான காரியம். And I think goats are grumpy. ஆகவே செம்மறி ஆடுகள் அப்படியாக ஒரு Amen. இருக்காது. ஆமென். Sheep are soft and they just go ba ba, help me. Amen. Sheep is செம்மறி ஆடு. Hallelujah. Thank you, Jesus. Did they get it? They get it. Thank you, Jesus. So Jesus is revealing himself more and more here. See, in verse 4 it says, the sheep follow him for they know his voice. வெளியே விட்டு பின்பு அவைகளுக்கு முன்னாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. And then read verse 7 and 8 and 9 for me. 7, 8, 9 வசனங்கள். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். This tells us that Jesus Christ is the good shepherd. ஆகவே இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். He is the only door to the Father. பிதாவுக்கு செல்லக்கூடிய ஒரே வாசல் அவர்தான். There's no other way to God but through Jesus Christ. இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு வழியில் நாம் பிதாவினிடத்தில் போக முடியாது. Then I love verse 9. 9வது வசனம் எனக்கு மிக இஷ்டமான வசனம். He says, I'm the door. நானே வாசல். If anyone enters by me, என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், number 1, you'll be saved. முதலாவது காரியம் அவன் ரட்சிக்கப்படுவான். Hallelujah. That means you go to heaven. அப்படியானால் நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல முடியும். Number 2, இரண்டாவது, he says you will go in and out. அவன் உள்ளும் புறம்பும் சென்று. And I love that because in Jesus there's freedom. ஆகவே ஏனென்றால் இயேசுவில் நமக்கு விடுதலை உண்டு. Whenever you feel controlled and that you have no freedom, உங்களுக்கு ஒரு விடுதலை இல்லாமல் அப்படியாக நீங்கள் கட்டப்படுவர்களாக காணப்படுவீர்கள் என்றால், that's not God. அது தேவன் அல்ல. Jesus said you can go in and go out. நீங்கள் உள்ளும் புறம்பும் சென்று என்று இயேசு சொல்கிறார். Jesus doesn't force people to do something. ஆகவே இதைதான் செய்ய வேண்டும் என்று இயேசு அப்படியாக யாரையுமே கட்டாயப்படுத்தவே மாட்டார். The devil is the one who forces people to do things like drink or take drugs. That's the devil's work. பிசாசானவன் தான் அப்படிப்பட்ட செயல்களை செய்வான். மக்களை அப்படியாக குடிக்க வைப்பது, போதைப் பொருள்களை சாப்பிட வைப்பது, அப்படியாக மக்களை கட்டுப்படுத்துகிறவன் பிசாசு. If you feel there's no way out, that's the voice of the devil because Jesus said you can come in and go out. வேறு வழியே இல்லை என்று உங்களுக்கு தோன்றினால் பிசாசனத்தில் வருகிறது. ஏனென்றால் இயேசு சொல்கிறார் நீங்க உள்ளே போகலாம் வெளியே செல்லலாம் என்று அவர் சொல்கிறார். Everybody say freedom. ஆகவே விடுதலை என்று சொல்லுங்கள். One more time, say I receive freedom in Jesus. Freedom to be who He has called me to be.
I will be who Jesus has called me to be. என்னை இயேசு எப்படியாக இருக்க அழைத்தாரோ அந்த அழைப்பின்படியாக நான் இருப்பேன். Amen. Amen. And the third thing this verse tells us. இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற மூன்றாவது காரியம் என்னவென்றால் they will find pasture. அவர்கள் மேய்ச்சலை கண்டடைவார்கள். That's sustenance. அதாவது அது நம்மை தாங்கும். The word of God, தேவனுடைய வசனம், every verse ஒவ்வொரு வசனமும் is food for us. அது நமக்கு உணவாய் இருக்கிறது. Say, I love to eat the word. இயேசுவின் வார்த்தையை நான் சாப்பிடுவதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். One more time, say, I love to eat the word. இயேசுவின் வார்த்தையை நான் சாப்பிட விரும்புகிறேன். I want to tell you the word of God is Jesus, and that's your sustenance. That's what keeps you strong. இயேசுவின் வார்த்தை அது தேவனுடைய வார்த்தை வசனம் அது இயேசு கிறிஸ்து அவர் நம்மை தாங்குவார் வழி நடத்துவார். You will feel better in 10 years if you eat the word every day. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை உட்கொள்வீர்களானால் 10 ஆண்டுகளில் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். All you have to do is take one verse. ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். By his stripes I am healed. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். And meditate on that verse. Chew on that verse. அந்த வசனத்தை தியானிக்க வேண்டும். Until it becomes reality in your life. அது உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாகும் வரை நீங்கள் அந்த வசனத்தை தியானித்து Amen. Amen. So don't try to read a whole chapter or something like that. Just eat a verse. ஆகவே முழு அதிகாரத்தை படிக்காவிட்டாலும் பரவாயில்லை ஒரு வசனத்தை நன்றாக தியானிக்க வேண்டும். So Jesus promises here, he gives us 3 things. He says, number 1, you come to me, you'll be saved. ஆகவே 3 காரியங்களை இயேசு நமக்கு சொல்லுகிறார். முதலாவது காரியம், நீ என்னிடத்தில் வந்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். Number 2, Jesus gives us freedom to go in and go out. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை தருகிறார். நாம் உள்ளும் புறமும் செல்லலாம். And number 3, he gives you sustenance. மூன்றாவதாக அவர் நல்ல மேய்ச்சலை தருகிறார். Hallelujah. Hallelujah. So receive that tonight. Receive all he died to give you. ஆகவே அவர் மரித்ததன் மூலமாக உங்களுக்கு தர விரும்புகிற எல்லா காரியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். And as I close, please read my favorite verse, John 10, verse 10. கடைசியாக எனக்கு மிக மிக பிடித்த வசனத்தை வாசியுங்கள். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். Hallelujah. Hallelujah. Jesus Christ, I hope in your Bible it's red like in mine. His words are in red. ஆகவே என்னுடைய வேதாகமத்தில் இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அது சிவப்பு நிறத்தில் இருக்கும். And Jesus said in his word, இயேசு தம்முடைய சொந்த வாயினாலே அவர் வார்த்தையாக சொன்னது, it's the devil who comes to steal, to kill and destroy us. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வந்தான். But Jesus said, I came. ஆனால் இயேசு சொல்கிறார், நான் வந்தேன். That you'd have life and life more abundantly. உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். Hallelujah. Hallelujah. It means you're going to get that financial breakthrough this week in Jesus' name. ஆகவே இந்த In Jesus' name. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் Hallelujah.